ஆண்டவர் பேசின இந்த மரண நேரத்தில் பேசின வார்த்தை மாத்திரம்தான் மிகவும் முக்கியமானது. அப்படி என்பதை போல தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதற்கொன்று தன் ஜீவனை விடுகிற வரைக்குமாக அவர் பேசின எல்லா வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்கிறோம், முக்கியமானது என்று பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த நாளில் நாம் கவனிக்கப் போகிற ஒரு வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்தவராக அவருடைய மனதில் என்ன செய்திருக்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அப்படி தானே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. ஒரு கணக்கு ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். என்னன்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த உலகத்தில் நான் வருவேன் என்றால், மாம்சத்தில் வருவேன் என்றால் செய்யணும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு வச்சுன்னா, ஆஹா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படி தான் இந்த ஏதாவது நம்ம வீட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை நாம் செய்ய போவதற்கு முன்பாக அதற்கு ஏற்பாடு நாம் செய்வோம். அந்த ஏற்பாடு செய்யும் பொழுது இதெல்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் என்ன செய்வோம், ஒரு கணக்கு போட்டு எல்லாம் சரியாக நான் பண்ணிட்டேன், ஏதாவது விட்டுட்டேன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு திருப்பியுமாக நம்ம எழுதி வைத்திருக்கிறதோ அல்லது மனதில் இருக்கிறதோ நம்ம கூட இருக்கிறவங்க மனைவிட்டோ கணவன்கிட்டையோ பிள்ளைகளிட்டோ இடத்துலையோ கேட்டு என்ன செய்வோம், எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க, சரியாயிடுச்சா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சமீபத்தில் என்னுடைய தங்கையினுடைய திருமணத்தின் போது கூட அநேக காரியங்கள், அநேக வேலைப்பாடுகள் இருந்தது. அந்த நேரத்திலும் கூட அவங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்களா, இதாக இருக்கா அப்படின்னு. அவரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்வார். காரணம் என்ன, ஒரு முடிந்தது என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்கிற, இந்த உலகம் நினைக்கிறது போல் அவ்வளோதான் அப்படின்ற விஷயத்தில் தான் ஆண்டவர் சொன்னார். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தில் தான் ஆண்டவர் சொன்னார்ன்னு நினைக்கிறோம். இல்லை, அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கணக்கில் எந்த விதத்திலே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்ன செய்கிறது என்றால், ஏன் கிறிஸ்தவம் என்று சொல்கிறேன் என்றால், நிச்சயமாகவே நீங்களும் நானும் கிறிஸ்தவம் என்று சொல்லி அல்லது கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி இருப்பதை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கிறத தான் நீங்களும் நானும் விரும்பணும். ஹல்லேலூயா. அதை ஆமோதிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் விரும்புகிறதெல்லாம் என்ன, ஒரு மதத்திலே நான் மாட்டப்பட்டவனாக கட்டப்பட்டவனாக இல்லாதபடி மதத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இருக்கும் பொழுது முடிந்தது என்று வார்த்தை ஆண்டவர் சொல்லும், எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்தவராக அந்த கடற்காலனை வாங்கி என்ன செய்கிறார், அதை வாங்கின பிறகு என்ன செய்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் என்னன்ட்டு, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அநேக விஷயங்கள் இந்த வேத பகுதியில் இருந்தாலும் இந்த முடிந்தது என்ற வார்த்தை தான் இந்த நேரத்தில் இந்த நாளில் கவனிக்கப் போகிறோம். நிச்சயமாக இந்த செய்தியை கூர்மையாக கவனியுங்கள். அங்கெங்கே மனதை சிதறவிடாதீங்க, சிந்தனையை சிதறவிடாமல் இந்த செய்தியை கவனிக்கும்படியாக நான் உங்கள் பட்சமாய் கேட்கிறேன். என்னோடய வார்த்தையில் ஏதாகிலும் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எது முக்கியமோ, எது சாராம்சம் முக்கியமோ அதை நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் பிரயோஜனப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் உதவியும் செய்வாராக. முடிந்தது என்று வார்த்தை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னவாக நாம் நினைக்கிறோம்? நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதே போல் பல செய்திகளை முடிந்தது என்று வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற அடிப்படையாக சொன்ன விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்படிதான் வேதமும் சொல்லுது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுவதை காட்டிலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற விதத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த வேத வசனத்தை, வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்னென்னலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னாரே, அந்த வார்த்தையில் என்னென்னலாம் அடங்கியிருக்கு, என்ன முடிச்சிருப்பார் அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் எப்படியாக இருக்குது, எப்படி உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, என்ன முடிச்சாருன்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்களை என்னையும் பொறுத்தவரை அல்லது இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளை அந்த உபதேசங்களை பொறுத்தவரை கிறிஸ்து சகலவற்றையும் முடித்து விட்டார் என்று தான் சொல்லப்படுகிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. நிச்சயமாக கிறிஸ்து சகலவற்றையும் முடித்தார். ஆனால் முடிக்கப்பட்டது, உதாரணத்துக்கு சொன்னதிலோ, பாவம், என்னுடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டு விட்டது,
எனக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறோம். இனி என் பாவத்திற்காக நான் எந்த விலக்கிரயமும் செலுத்த தேவையில்லை. எந்த கடன், எந்த டெப்ட் எனக்கு கிடையாது, எந்த கடனும் கிடையாது. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். இன்னும் சொல்ல போவோம் என்றால் வியாதிகள், இன்னும் சொல்ல போனால் சாபங்கள், சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? முடிந்துவிட, அது அவைகளுடைய காரியங்கள், கொட்டங்கள் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுடைய தலை நசுக்கி விட்டார் என்று என்ன செய்கிறோம்? அதை முடித்ததாக இப்படிப்பட்ட இன்னும் பல விஷயங்கள் நம்முடைய சிந்தனையில் இருக்கலாம். அநேக காரியங்கள், பிதாவாகிய தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார் என்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? சேர்த்து முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பது நாம் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிற ஒரு காரியம். பல ஆண்டுகளாக அவைகளை நாம் என்ன செய்கிறோம்? அப்படிதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த சபையில் போனாலும், ஆவிக்குரிய சபைகளோ ஆவிக்குரிய சபை இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே தான் கிறிஸ்து, ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற எந்த சபைகளில் போனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் என்ன செய்கிறோம்? கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக முடித்து விட்டார், என்னை விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் கூர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார் என்று சொல்லப்பட்ட காரியம் இன்னமும் இந்த உலகத்தில் என்ன செய்யுதுங்க? நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மைதானே? பாவம் என்ன செய்யப்பட்டதுங்க? தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமர்ந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் நீங்களும் நானும் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பாவத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே என்ன செய்கிறான்? பாவத்தில் பிறக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாவீது அப்படிதான் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது சிலுவையிலே முடித்து விட்டேன் என்று சொன்னதுடைய அர்த்தம் என்ன? சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முடித்து விட்டேன் என்று சொன்னதுடைய நோக்கம் என்ன? வியாதிகளை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லுகிறோமே. அப்ப இன்னமும் ஏன் இந்த உலகத்தில் வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது? இன்னும் ஏன் இந்த உலகத்தில் பலவீனங்கள் வந்து கொண்டிருக்கு? 2000 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போவோம்னா இந்த சமீப காலங்களிலே அல்லது ஒரு 6-7 நூற்றாண்டுகளிலே பலவிதமான வியாதிகள், பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்து மனிதன் கொத்து கொத்தாக மரிக்கிற அளவுக்கு மாறி வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வியாதிகள் என்று சொல்லப்படுகிற விஷயம் அல்லது கொள்ளை நோய்கள் என்ன செய்கிறதுங்க? சமீபத்தில் நம்ம என்ன செய்தோம்? முழு உலகமே அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்னது? கோவிட் என்ன செய்கிறது? எல்லா மனிதர்களும் அநேகம் பேர் என்ன செய்தது? இழக்கும்படியாக செய்தது. மரித்து போனார்கள், தங்களுக்கு ஜீவனற்றவர்கள், அந்த ஆக்சிஜன் இல்லாமல் துடிதுடித்து போய் செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு உதவியாக இருந்த எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ நர்ஸ்கள் என்ன செய்தாங்க? அதனால என்ன செய்யப்பட்டார்கள்? மரித்து போனார்கள். அவர்களுக்காக இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? பல ஹாஸ்பிட்டல்களில், பல நாடுகளிலே டாக்டர்களுக்காகவும் அந்த வேலை சேவையை செய்த ஒவ்வொரு நர்ஸ்க்காகவும் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கும் அவளை நினைவு கூறுகிறவர்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், இன்னும் இந்த உலகத்திலே வியாதியானது என்ன செய்கிறதுங்க? இருந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போலவே இன்னும் சாபம் என்ற விஷயம் என்ன செய்கிறது? நிறுத்திவிட்டார் கிறிஸ்து சிலுவையில் என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆணித்தரமாக நம்புகிறோம். ஆனால் சாபம் நிறுத்தப்பட்டு விட்டதா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. இன்னமும் இந்த உலகத்தில் சாபங்கள் என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்கிறது. வாய் திறந்து நான் என்ன சொல்லிட மாட்டேன், என்ன சொல்ல வச்சிடும் அது நீ அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அந்த சாபம் பழிச்சிடும். சில பேர்லாம் என்ன செய்ய, அநியாயமாக ஏமாத்துறவங்க என்ன செய்வாங்க? வாரி இறைத்து அந்த புழுதி, அந்த மண்ணை தூவி போட்டு என்ன செய்கிறாங்க? அந்த சாபத்தை விடும் பொழுது அந்த குடும்பமே என்ன செய்கிறதுங்க? நடு தெருவுக்கு ஒன்றுமில்லாமல் போகிற காரியங்களை நான் பார்க்கிறோம். இப்போ இன்னொரு காரியத்தை பார்த்து, அதில் என்ன? சாத்தானுடைய காரியங்கள், சாத்தானுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே நிறுத்தி விட்டார், முடித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் நம்முடைய நம்பிக்கையும் கூட. ஆனால் உண்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் 2000 ஆண்டுகளாக இன்னும் அதிகமாக பிசாசனுடைய கொட்டம் இந்த உலகத்தில் என்ன அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேக பேர் இன்றைக்கு பிசாசு பிடித்தவர்களாக, பிசாசு பிடித்து கொண்டு உருண்டு ஓடிக்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவர்கள், நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவங்க அந்த பிரசவ காலம் முழுவதுமாகவே பெரிய போராட்டம். அந்த குடும்பத்தில் கத்தி எடுத்துகிட்டு வயிற்றில் குத்துறதுக்கு போவாங்க. எல்லாம் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும்.
அப்படியாக என்ன செய்கிறது என்றால் மனிதன் இன்னும் பிசாசானவன் தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், ஏன் பிரதர் லேட்டு, ஏன் இன்னைக்கு வரல, பிசாசு இது பண்ணிட்டான், தடை பண்ணிட்டான் பிரதர், பிசாசு இருக்கிறானே அவன் செஞ்சதால பிரதர் அப்படின்னு அவன் மேலே நம்ம போடுறோம். ஏனென்றால் பிசாசினுடைய கிரியைகள் இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்து விட்டது என்று சொன்னது, அப்போ ஆண்டவர் ஏதோ பொய் சொல்லிட்டார் போல. இன்னைக்கு மற்ற உலகத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி தான் கேலி பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொல்கிற, இன்னும் ஏன் இந்த பிரச்சனை ஓடுது, எல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொல்கிற, ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னதுடைய அர்த்தம் என்ன, எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்ற விஷயத்தில் நாம் கவனிக்க போகிறது கிடையாது. ஆனால் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அதுதான் மூட நம்பிக்கை என்று சொல்லுவாங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நானும் எந்த நாளும் வைக்கக்கூடாது. அதை அவரும் விரும்ப மாட்டார். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என் மேல் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்திற்கு காரியத்திற்காக, பொருளுக்காக, அவைகளுக்காக என்னை நீங்கள் விசுவாசிக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து அதட்டின காரியங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். கண்மூடித்தனமாக எதையும் செய்வதற்கு நீங்கள் நானும் போய்விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கணுங்க, ஒரு அத்தாட்சி என்பது நிச்சயமாக இருக்கணும். டாக்குமெண்ட் என்பது நிச்சயமாக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கான சான்று நமக்கு உண்டு. கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான சான்று நமக்கு உண்டு. கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்ததற்கான சான்றுகள் நமக்கு உண்டு. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கான சான்று இந்த உலகத்தில் நமக்கு உண்டு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் நான் என் நம்பிக்கை எதின் அடிப்படையில் நான் கிறிஸ்துவை தெய்வம் என்று நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். எதன் அடிப்படையில் கிறிஸ்து எனக்கு தெய்வமாக இருக்கிறார் என்ற சிந்தனை நான் கொண்டவனாக இருக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் ஆன்டி சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி இருக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன். எப்போவே ரொம்ப பிடிச்ச ஆன்டி, அவங்க அங்கே சர்ச்சுக்கு போனாங்க, நானும் அவங்க கூடயே போயிட்டேன், அப்படியே நான் சர்ச்சில் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த நம்பிக்கை நான் தவறு என்று நான் சொல்ல வரல. கிறிஸ்துவின் மேலே உறுதியுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், என்ன சொன்னாலும் சரி ஆமாம் அப்படின்னு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இப்படி தான் நமக்கு இந்த முடிந்தது என்ற வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அதை செய்தார் என்று நினைக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் மனப்பூர்வமாக அந்த செயலை ஆண்டவர் செய்யவில்லை என்பதை முதலாவது நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், நான் போகிறேன், போன பிறகு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் போன பின்பு, வசனத்தை முடிங்களே பார்க்கலாம், நான் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க, வந்த வேலை அப்ப முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? அப்ப இன்றைக்கு பாவங்கள், இன்றைக்கு சாபங்கள், இன்னைக்கு வியாதிகள், இன்றைக்கு எல்லாம் என்ன செய்கிறது, மனுக்குலத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. மனுக்குலத்தை என்ன செய்து உழுக்குது. என்னென்னவோ சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் அநேக வியாதிகளை பரவிக்கொண்டு வைரஸ் வந்து கொண்டிருக்கின்றாங்க. மவுத் அல்சர், அதாவது ஃபேஸ் மவுத், அது பேர் எதை சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை என்ன செய்ய பாதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டவனாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாக, இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்லி நம்புகிறவனாக, ரட்சிக்கப்பட்டவனாக, திருச்சபையில் அங்கமுள்ளவனாக இருக்கிற எனக்கு இன்னும் ஏன் இந்த வியாதிகள் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? முடிந்தது என்று சொல்லிவிட்டார், ஏன் இன்னும் எனக்கு தொடர்கிறது? கொரோனாவில் ஊழியம் செய்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் கூட அதில் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்றால் கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்ற விதத்தில் நீங்களும் நானும் கவனிக்காமல் இருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு மூட நம்பிக்கை கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே தான் வியாதியை சுகப்படுத்தினா ஆண்டவர் நல்லவர், வியாதியை சுகப்படுத்தலைன்னா ஆண்டவரா அவர் அப்படின்னுவோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை, நம் வைத்திருக்கிற விசுவாசம் என்கிறது இதன் அடிப்படையில் நீங்கள் நானுக்கு முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவு எல்லாம் முடிச்சுட்டா. இந்த முடிந்து விட்டது என்று சொல்ல வார்த்தை எது தெரியுங்களா? இந்த முடிந்தது என்று சொன்ன வார்த்தை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால்
ஆண்டவர் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார்னு அர்த்தம். He kept everything ready. ஆகதான் சொல்றேன், நான் போன பின்பு வேறொரு தேற்றலமானலை நான் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்படி என்றால் முடிந்தது என்ற வார்த்தை உண்மையாகவே முடிந்ததற்கான அர்த்தம் அல்ல. அடுத்து நடக்க போகிற விஷயங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக ஆண்டவர் சொல்றார். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது அப்படி தான் நம்ம சொல்லுவோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, எல்லாம் அந்த சாப்பாடுக்கு சொல்லியாச்சுல்ல, நேரத்துக்கு வந்துடுவாங்கல்ல, அடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் நம்ம பக்காவாக பண்ணிட்டோமா, முடிஞ்சிருச்சா அப்படின்னா வேலை முடியல. ஃபங்க்ஷன் இனிமே தான் இருக்குது. நமக்கு நாளைக்கு தான் நமக்கு ஃபங்க்ஷன், அல்ல 2 நாள் கழிச்சு தான் நமக்கு ஃபங்க்ஷன். ஆனால் முடிந்தது என்று சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாவற்றையும் நான் சரி செய்து வைத்து விட்டேனா, அது ரெடியாக நான் வச்சுட்டேனா என்று நான் கவனிக்கணும். அந்த விதத்தில் தான் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நீங்களே நானும் என்ன செய்கிறோம், போதிக்கிறது, நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தியங்கள், அதை வைத்து நீங்களே நானும் என்ன செய்கிறோம், ஆஹா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் என்ன செய்கிறோம், மூட நம்பிக்கை கொண்டவனாக, அதீத காரியத்தை கொண்டவனாக, நீங்களே நம்பிக்கை கொண்டவனாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சந்தேகம் நமக்குள்ள, ஆண்டவர் தான் வந்துட்டார், எல்லாம் முடிச்சிட்டார், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ஏன் இந்த பாடுகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்கிறது. ஆண்டவர் இடத்துல நான் எவ்வளோ வருஷமா ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போகிறேன், எல்லாம் செஞ்சாலும் ஏன் இந்த பாடுகள் என்னை விட்டு போக மாட்டேங்கிறது, முடிந்தது என்று சொல்லிவிட்டாரே, அப்போ ஏன் நடக்க மாட்டேங்கிற சந்தேகம் நமக்குள்ள எழும்புகிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? தெய்வத்தை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தவறாக புரிகிறது, அது வேற விஷயம். அவங்க என்ன வேணால் சொல்லலாம், நீ மதம் மாறுற, நீ இது பண்ணுற, நீ அது பண்ணுற, அதனால் உனக்கு இந்த பட்டியல் இனத்தில் உனக்கு என்ன கிடையாது, லிஸ்ட்டில் உனக்கே சேர்க்க மாட்டோம், நீ வேறு மதத்துக்கு போயிட்ட அப்படின்னா அப்படி என்று சொல்லி அவங்க உலகத்தில் இருக்கிறவங்க பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் சரியான விதத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போவேன் என்றால் என்னுடைய மரணம் கூட சந்தேகமாக தான் இருக்கும். நான் மரித்தா பரலோகம் போவேனா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கும். மரிச்சனா என்னை கூட்டு போக தேவதூதர் வருவார்களா அல்லது பிசாசு வந்து நிற்குமா? அப்படிதானே? காரணம் என்ன? நமக்குள்ளே சரியான ஒரு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து சொன்னபடி என்னுடைய வாழ்க்கை அமைக்கப்படலை, முடிந்து விட்டது என்று சொன்னாரே, ஆனால் ஏன் இன்னும் முடியாமல் இருக்கிறது? இந்த பூமியிலே நான் வாழ்கிற வரைக்குமாக, இந்த பூமியிலே நான் இந்த மாம்சத்தில், இந்த சரீரத்தில் கிள்ளி பாருங்க, வலிக்குதா, அது வரைக்குமாக நமக்கு பாடுகள் இருக்கிறது, அல்லது எந்த மாற்றம் கிடையாது. பஞ்சு மெத்தையில படுத்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழலை. அது கிறிஸ்தவனோ இந்துவோ இஸ்லாமியனோ எந்த மதம் இல்லை என்று சொல்லுவனோ, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனோ, அவன் விஞ்ஞானத்தில் இருக்கிறானோ, எப்படிப்பட்டவனோ, எந்த தேசத்தில் வாழ்கிறான் என்பதில் முக்கியமல்ல. அவன் இந்த சரீரம் இருக்கிறவருக்கு எல்லோருக்கும் பாடுகள் ஒன்று, இது எல்லாருக்கும் உரியது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எனக்கு எல்லாம் போய்விட்டது. இந்த சரீரத்தில் எனக்கு பாடுகள் இல்லை, இந்த சரீரத்தில் எனக்கு வியாதிகள் இல்லை, இந்த சரீரத்தில் எனக்கு பாவம் இல்லை, இந்த சரீரத்தில் எனக்கு சாபம் இல்லை எனக்கு என்று சொல்லி நான் இருப்பேன் என்றார். அப்படிதான் நமக்கு போதிக்கிறாங்க. இயேசுவண்டை வா, இயேசு கிறிஸ்துவா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. எங்கெங்க சரியாகுது? ஒரு பிரச்சனை போச்சுன்னா ஒரு பிரச்சனை முடிவுக்கு இன்னொரு பிரச்சனை முடிவு வருதுன்னு பார்த்தா இல்லை, இன்னொரு பிரச்சனை. அப்ப கிறிஸ்துவை நான் எந்த விதத்தில், எப்படிப்பட்ட நம்பிக்கை நான் கொண்டவனாக இருக்கிறேன்? அப்ப நம்முடைய நம்பிக்கை ஆடுகிறது அல்லவா? அங்க என்ன செய்யற, அந்த பேஸ்மெண்ட் சரியில்லை. ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீடு அது சரியான விதத்தில் அந்த பேஸ்மெண்ட் நம்ம என்ன செய்யணும், போடணும், ஆழமா போடணும். மேலோட்டமாக கட்டிட்டு போகணும்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு நிலநடுக்கம் வந்தால் போதும், காற்று வேகமாக அடித்தா போதும், கீழே விழுந்துரு. காரணம் என்ன? நம்பிக்கை சரியில்லை. விசுவாசம், நம்முடைய விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் சரியில்லை. தவறு எடுத்துறாதீங்க. நான் சொல்ற விஷயங்களை கூர்ந்து கவனித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. மத போக்கில், மத ரீதியாக கோட்பாடுகளை கொண்டவனாக, ஐயோ ஏன் சர்ச்சு, ஏன் ஆண்டவர், ஏன் இதுன்னு சொல்லிட்டு
எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் நான் தெய்வத்தை நான் நம்பிக்கையாக விசுவாசம் உள்ளவனாக, அல்லது அவர் எனக்காக சிலுவையில் இந்த பாடுகளை பட்டார் என்று ஓரமாக உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சவங்களை பார்த்து என்னங்க சொன்னார்? எருசலேமின் ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க? அவர் சிலுவை சுமந்து கொண்டு அந்த வீதியிலே போய் கொண்டு இருக்கும் பொழுது அவரை பார்த்து அழுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, உமக்கு இது நீரிடக்கூடாது ஆண்டவரே என்று அழுகிறார்கள். ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொன்னார்? எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. 2000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் இன்னமும் பாடுகள், யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய செயலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் காரணம். அவருக்காக அழுகிறார்கள், உமக்காக அழுகிறோம் ஆண்டவரே அப்படின்றாங்க. அறையிற அளவுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீ அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எத்தனையாக இன்றைக்கு நடக்கிற அந்த யுத்தங்களை கேள்வி இஸ்ரவேலை மையமாக வைத்துதான் அந்த சண்டைகள், போர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன தெரியுங்கள்? முக்கியமான காரணம், வந்த கிறிஸ்துவை, தெய்வத்தை கொலை செய்ததின் குற்றம் அவர்களிடத்தில் கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வேணா ஊரில் இருக்கவங்க நமக்கு வேணா அது வேற ஏதோ போர் மாதிரி நமக்கு தெரியும். எண்ணெய்க்கான போர், கச்சா எண்ணெய்க்கான போர், அல்லது யுஎஸ் அமெரிக்க தேச ட்ரம்ப் அவருடைய ஆதிக்கத்தை காட்டணுன்றதுக்கான போர், அல்லது ரஷ்யாவோ அல்லது சைனாவோ அல்லது அவங்க பக்கத்தில் இருக்க அண்டை நாட்டில் இருக்கிற ஈரானோ ஈராக்கோ பாலஸ்தீனமோ இவைகளின போர் நினைக்கிற இல்லை. கிறிஸ்துவை சிலுவையிலே, தெய்வத்தை சிலுவையிலே கொன்றதனுடைய காரியத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இயேசு கிறிஸ்து தான் சொல்ல, எனக்காக அழாத, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழு. பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இன்னது செய்கிறேன் என்று அறியார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபம் பண்றார். ஏங்க இயேசு கிறிஸ்து மன்னிக்க கூடாது அவங்கள? அவர்தான் கடவுளாச்சு, அவர்தான் தெய்வத்தின் அவதாரமாச்சு. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிற அந்த சேவகர்களையோ அங்க இருக்கிறவர்களை பார்த்து இவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை ஏன் இயேசு சொல்ல? ஏங்க ஆண்டவர் சொல்லல? பிதா கிட்ட அதை கொடுக்கிறார். ஏன் பிதாவே இவர்களை மன்னியும்? அந்த தேவாலயத்தின் கட்டடத்தை காட்டுறாங்க. என்ன தேவாலயத்தின் கட்டது எத்தனை அழகா இருக்கு பாருங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. ஆனால் சொல்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும், தரைமட்டமாக முன்னார். கிபி 70ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தை போல தான் அன்றைக்கு நடந்த யுத்தத்திலே அந்த தேவாலயம், அந்த எருசலேமே சிதறடிக்க அநேக லட்சம் பேர் மரித்து போனார், யூதர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெவ்வேறு நாடுகளுக்கு, தேசங்களுக்கு பரவி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹிட்லர் ஜெர்மன் நாட்டு தேசத்தை சேர்ந்த ஹிட்லர் எத்தனை லட்ச யூதர்களை கொன்று குவித்தான் என்று தெரியுமோ? இதனுடைய விளைவு எது நிமித்தமாக, எதனால் இந்த விளைவுகள் நடக்கப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இன்றைக்கு வர இருக்கிற 3ஆம் உலக போரை போல போகலாம், அல்லது நமக்கு லாக்டவுன் வரலாம், யாரும் வண்டி யூஸ் பண்ண முடியாது, யாரும் கேஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் போகலாம். யார் மையம் தெரியுங்களா இதுக்கெல்லாம்? இஸ்ரவேல். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் இந்த உலகத்திலே அவர்கள் செய்ய வேண்டியதை தவறிவிட்டபடியினாலே, வந்த இரட்சகரை அவர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, நம்முடைய செய்திக்கு நாம் வருவோம். முடிந்தது என்ற வார்த்தை ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? நிச்சயமாகவே இந்த வேத பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சில நிமிடங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாக நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். முடிந்தது என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுவதற்கு முன்பாக அவர் ஒரு விஷயத்தை மனதில் நினைக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து காடியை வாங்கி என்ன செய்கிறார்? முடிந்தது என்று வார்த்தையை சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த ஜீவன், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனானது இப்படி தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு சாதாரண மனுஷன் மறிக்கிறாங்கன்னா இப்படி தான் சொல்லியிருக்கிறோம்.
தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லியிருக்கணும், தன் ஆவியை விட்டார் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. என்னது? ஆவியை எப்படிங்க வேதம் சொல்லுகிறது? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்ல. ஒப்பு கொடுத்தார் என்றால் அவரே என்ன செய்தார்? தன் ஜீவனை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார், தன் ஆவியை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முடிந்தது என்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்ல காரியம், நம்முடைய பாவங்கள் நிறுத்தப்பட்டது அல்லது நம்முடைய வியாதிகள் நிறுத்தப்பட்டது. இனி உலகத்தில் பாவம் இராது, இனி உலகத்தில் வியாதி இராது, இனி உலகத்தில் சத்ருவின் கிரியைகள் இராது, இனி உலகத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் இராது என்று பல விஷயங்கள், அழுகை இருக்காது, என்ன செய்கிறது, இன்னும் சமாதானமின்மை இருக்காது, யுத்தங்கள் இருக்காது என்ற விதத்தில், கொள்ளை நோய்கள் இருக்கிறாது என்ற விதத்தில் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று வார்த்தை சொல்லலை. சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அப்பா நான் சிலுவையில் மறித்து விட்டேன் என்றால் எல்லாம் முடிந்து அதன் பின்பாக இந்த உலகமே சந்தோஷமாக பரலோகம் போல மாறிவிடும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். ஆனால் மாறாக என்ன சொன்னாருங்க? என்னுடைய வருகைக்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? என்னுடைய வருகைக்கான அடையாளம் என்ன தெரியுமா? யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீர்கள். அப்ப அவருடைய மரணத்துக்கு பின்பு யுத்தங்கள் ஏற்படும் என்று இயேசு அவர் மரிப்பதற்கு முன்பாகவே சொன்னார். அவருடைய மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் வரும் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மரிப்பதற்கு, சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவே சொல்லுகிறார். அப்ப முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், நீங்களும் நானும் நினைக்கிறது போல எல்லாவற்றையும் ஆண்டவர் முடித்து விட்டார், எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைய நமக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வியாதியே கிடையாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது என்ற விதத்தில் இயேசு முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு பிரசங்கம் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் என்னத்தை கேட்டுட்டு இருக்கோம்? என்ன எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கிறோம்? 2000 வருஷமா கிறிஸ்து முடிந்தது என்ற வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதம் மாற்றி வைத்துக் கொண்டு இருக்கு, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக. யாராவது எனக்கு செய்ய மாட்டாங்களே, யாராவது இயேசு பண்ணுவார் என்று ஏமாத்தி உள்ள சபையில சேர்த்து கொண்டு இருக்கிறோம். பவுலுடைய பிரசங்கம் என்ன? பேதுருவுடைய பிரசங்கம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னத்தை பிரசங்கம் பண்ணா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிரசங்கங்களை, நிருபங்களை வாசிச்சு பாருங்களே. எங்கெங்க ஆண்டவர் வாங்க உங்களுக்கு ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்துவார், உன் கண்ணீரை மாற்றுவார் என்று எங்க பிரசங்கம் இருக்கு? கிறிஸ்தவன் நம்பிக்கை ஆடி போகிற அளவுக்கான செய்தி இந்த செய்தி. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில் நான் செய்கிறேன், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். கேட்கக்கூடிய வல்லவன் இந்த செய்தியை கேட்பான். நீங்கள் நான் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருங்க, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு, நீங்களே நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பறந்து போய் கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு தேவை தூதர்கள் நம்ம 2 பக்கம் கரந்து பிடிச்சு அப்படியே, நான் இங்கேருந்து செய்கிறேன், அம்பத்தூர் போகணுன்னு அப்படியே கூப்பிட்டு போய் விடுறாங்க, அங்கேருந்து இங்கே வேப்பப்பட்டவர்கள் அப்படியே கூப்பிட்டு வந்து விடுறாங்கன்ற வாழ்க்கையா? அப்ப ஆண்டவர் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? எதற்காக ஆண்டவர் முடிந்தது என்று தன் எல்லாம் அறிந்தவனாக முடிந்தது என்று சொன்னார்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்ற வார்த்தை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வரியிலே நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் எங்கே வாசம் பண்ணுவார்? தேவன் எங்கெங்க வாசம் பண்ணுவார்? ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நாம் கடந்த வாரத்தில் இது குறித்து சில காரியங்களை நாம் கவனித்தோம். தேவாலயம்
தேவாலயம், சபை, சர்ச் அப்படின்றது என்ன? மத ரீதியாக அதை பார்க்கிறதற்கும் பகுத்தறிந்து அதை பார்க்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சபை என்ற காரியம் அல்லது பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக பிரயாசப்பட்ட தாவீது, அதை தொடர்ந்து அதை கட்டி முடித்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தார்? பெரிதான அளவில் என்ன செய்தார்? கட்டி முடித்தார்கள். அநேக விஷயங்கள் என்ன செய்கிறது? தொடர்ந்து நடக்கிறது. அங்கே தேவன் வாசம் பண்ணுவார் என்றெல்லாம் என்ன செய்தார்கள்? அவளை செய்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரை சிலை கீழே ஒரு துணி கீழே இருக்கிறது எனக்கு விரும்பல ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் நான் வைக்கப் போகிறேன் என்று தாவீது தீர்மானித்து சாலமோன் அதை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் என்ன செஞ்சார்? அந்த தேவாலயத்திற்குள்ளே வைத்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு போகிற தாவீது கொண்டு போகும்போது நடனமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போலவே இன்னும் அதை தாண்டி அதை தள்ளி இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போகும் என்றால் மோசேயின் இடத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி செய்யும்படியாக சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யக்கூடாது? வெளியே இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மோசேக்கு என்ன செய்கிறார்? ஒரு கூடாரத்தை செய்யும்படியாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தான் எங்கே வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். போதும். இங்கே வாசிக்கிறோம், மோசேயின் மூலமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்யும்படியாக கட்டளையிடுகிறார். அதை தான் அவங்க அங்கே செஞ்சு முடிச்சு என்ன செய்கிறாங்க? அங்கே தேவனுடைய மகிமை, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அங்கே தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் மாறினது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த திரை சீலை அங்கே செய்யப்படுகிற மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துணி போட்டு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் இவைகள் என்று பார்க்கிறோம். சினாய் மலையில் தான் ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டிய அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார். எப்படி பண்ணணும், எந்த அளவில் இருக்கணும், எல்லாவற்றையும் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், கிருபாசனம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் விளக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல தான் தாவீதும் என்ன செய்கிறார்? இங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டினது போல ஆசரிப்பு கூடாரத்திற்கு திரையினுக்குள்ளாக இருந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்தார்? தாவீது ஒரு கட்டிடத்துக்குள்ளாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது நினைத்து சாலமோன் அதை முடித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகம் அல்லது தேவனுடைய பிரசன்னமானது பழைய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது தேவனுடைய கூடாரத்திலே வாசம் பண்ணினது. பழைய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணி இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவனுடைய அந்த சாலமோனினால் கட்டப்பட்ட அது தேவாலயம் என்ன கட்டப்பட்டு அவைகளை அபிஷேகம் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே தேவனுடைய சமூகம் அங்கே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இடிக்கப்பட்டு என்ன செய்து திரும்பமாக மறுபடியுமாக கட்டப்படும் பொழுது கூட அங்கே ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் செய்யும்படியாக செய்யும் அன்றைக்கும் தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணின தெய்வம் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அல்லது ஆலயங்களில் வாசம் பண்ணினார் தெய்வம் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நம்முடைய தெய்வத்தை எந்த ஒரு கட்டிடத்திற்குள்ளே நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, அடக்க முடியாது. ஆகவே நம்ம சொல்லுகிற வானம் எனது சிங்காசனமும் பூமி எனது பாதப்படி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு, அப்பேற்பட்ட அத்தனை உயரமாக அத்தனை மகிமையாக இருக்கிற தெய்வத்திற்கு ஒரு கட்டிடத்திலே அவரை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது போல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாயிரார். முடிந்தது என்ற வார்த்தைக்கும் தேவாலயத்தை குறித்து பேசுகிற இதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் விளங்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து
தேவாலயத்தை குறித்து அவர் போய் அந்த தேவாலயத்தில் சாலமோனினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறார். எல்லாம் அங்கே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்து இந்த தீர்க்க தரிசன வசனம் இன்றைக்கு நிறைவேறினதுன்னு சொன்னதுக்கும் அவர் என்ன செய்தார்கள், அவரை அங்கே எதிர்க்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாடுகளிலே கூடாரங்களிலும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல கட்டிடங்களிலே வாசம் பண்ணின தேவனுடைய பிரசன்னமானது அல்லது தேவனுடைய மகிமையானது வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் கவனிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா, நீங்களே நாமே அந்த ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தெய்வம் எங்கே வாசம் பண்ணுகிறார்? மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். மனிதர்கள் மத்தியிலே தேவன் இருக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுங்களா? தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு தேவனுடைய பிரசன்னமானது தேவனுடைய மகிமையானது அந்த சந்ததியின் மூலமாக விளங்கப்படும்படியாக ஆண்டவர் கிரியை செய்து நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பிடிக்கிறார், ஆகவேதான் ஆண்டவர் ஈசாக்கை பிடிக்கிறார், ஆகவேதான் ஆண்டவர் யாக்கோவை பிடிக்கிறார், தொடர்ந்து ஆண்டவர் மோசேயை பிடிக்கிறார், யோசுவாவை பிடிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், அதன் வழியாக தமது பிரசன்னத்தை என்ன செய்கிறார், கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது நாளடைவில் அவருடைய பிரசன்னமானது அவருடைய மகிமையானது அல்லது அவருடைய சமூகமானது எந்த விதத்திலே ஒரு மனிதன் பார்க்கிற அளவுக்கு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன செய்யப்பட்டது, உடன்படிக்கை பெட்டியாக ஆண்டவர் அதை செய்யும்படியாக மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். தங்கத்திலே என்ன செய்தார்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை நான் எங்கே வாசிக்கிறேன், யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 40ஆம் வசனங்களிலே தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. அங்கே எப்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டி செய்ய வேண்டும், அந்த மேஜையில் என்னென்ன இருக்க வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை வகைகள் இருக்க வேண்டும், பிரகாரம் உட்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இவைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைத்தார். அதை போலவே என்ன செய்யப்பட்ட தாவீதும் கூட சாலமோன் என்ன செய்தார், இதை மாதிரியாக வைத்து என்ன செய்தார், கோயில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். எதற்காக? தேவன் வாசம் பண்ணும்படியாக, பிதாவாக தேவன் வாசம் பண்ணும்படியாக கட்டிடங்கள் எழுப்பப்பட்டது. பிதாவாக தேவன் வாசம் பண்ணும்படியாக அங்கே ஒரு திரைச்சீலை போடப்பட்டு ஒரு கூடாரமானது என்ன செய்யப்பட்டது, போடப்பட்டது. பிரயாணம் பண்ணும் பொழுது கலட்டி கொண்டு போய் ஒவ்வொருவனும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து போவாங்க. கட்டையை சுமந்து போகிறது ஒருத்தர், அந்த துணியை சுமந்து போக ஒருத்தர், அந்த துணியிலே பல விதமான காரியங்களை போட்டிருப்பாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது ஒருத்தர், அப்படியாக அதை சுமந்து கொண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம். எதுங்க? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார்? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் ஒரு சந்ததியை ஒரு சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆபிரகாம் என்ற ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வாசம் பண்ணும்படியான ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செய்தார், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஒரு இடம் இந்த பூமியிலே தேவனுக்காக கொடுக்கப்பட வேண்டும். மோசேயின் இடத்தில் கொடுக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரமாகவும், சாலமோன் மற்றும் தாவீதினிடத்தில் கொடுக்கும் பொழுது கட்டிடமாக ஒரு தேவாலயமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த கட்டிடத்துக்கு முன்பாக, அந்த ஆலயத்திற்கு முன்பாக இருந்து சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்காக கூடாரத்தில் வாசம் பண்ணின தெய்வம், ஆலயங்களில் கட்டப்பட்ட கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே வாசம் பண்ணின தெய்வம். ஆனா தாவீது கிட்ட சொல்றார், எப்படிமா நீ என்ன கட்ட முடியும், அதெல்லாம் கஷ்டமாச்சு. நான் வானத்தில் என்னுடைய சிங்காசனம் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், என் பாதபடி எங்கே இருக்கிறது, பூமியில் இருக்கிறது, நீங்கள் எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ சிலர் வாசிக்கும் பொழுது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் சர்ச்சில் அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. கடந்த வாரத்தில் அதைதான் கவனித்தோம். மத ரீதியாக நாம் என்ன செய்கிறோம், இந்த சபைகளை நாம் பிடித்து கொண்டு
கட்டிடங்களை பிடித்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது போல நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பலிபீடத்திலே நின்று பேசுகிற ஊழியக்கார் என்ன பேசினாலும் அது சரி ஆமான் அப்படின்னு போகிறதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏமாற்றத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். நிதானிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கு. இந்த செய்தியை கூட நீங்க கேட்டுட்டு ஆமா அப்படின்னு போயிடாதீங்க. நீங்க நிதானிச்சு பாருங்க. எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளணும். நல்லதில்லை வேண்டாமா அது உதறி தள்ளி விடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது கட்டிடம் அல்ல. எது? தேவாலயம் கட்டிடம் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இயேசு கிறிஸ்து சொல்றார் அதுவும் கிடையாது அப்படின்றார். அப்ப அது கிடையாது அப்படின்னு சொன்ன அவர் தாமே. எது? அது கிடையாதுன்னு சொன்ன அவர் தாமே மாறாக இன்னொன்று சொல்றார். என்ன சொல்றார்? அந்த தேவாலயம் அது கிடையாது, நான் தான். ஹல்லேலூயா. அது இங்கே வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்களே. கூடாரங்களிலே தேவனுடைய மகிமையானது வாசம் பண்ணினது. கட்டிடங்களிலே தேவாலயங்களிலே தேவனுடைய மகிமையானது வாசம் பண்ணினது. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கட்டிடங்கள் ஆலயம் அல்ல. நீங்கள் பார்க்கிறீர்களே சாலமோனினால் கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டிடமாக நின்று கொண்டிருக்கிறதே. இந்த பலிகள் இந்த ஆராதனைகளை தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, அதற்குள்ளே அவர் வாசம் பண்ணல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன அவர் தாமே என்ன சொல்லுகிறார்? இனிமேல் கூடாரத்திலே அல்லது உடன்படிக்கை பெட்டியிலே வாசம் பண்ணின தெய்வம் அல்லது தேவாலயத்திற்குள்ளாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டியிலே வாசம் பண்ணின தெய்வம் இனி கட்டிடங்களிலே வாசம் பண்ண மாட்டா. இனி எங்கே வாசம் பண்ணுவா? நான் தான் அந்த தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஹல்லேலூயா. நான் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை சொல்றார். 3 நாள் இது இடித்து போடுங்க, இந்த ஆலயத்தை 3 நாள் கட்ட அப்படின்னா தன் சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் தேவன் இந்த உலகத்திலே வாசம் பண்ணும்படியாக, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே வாசம் பண்ணும்படியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி முடித்ததை தான் இயேசு எல்லாம் முடிந்தது என்று அறிந்தவராக தலையை சாய்த்து முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தினார். அந்த ஸ்தலம் கிறிஸ்துவே. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அந்த கூடாரம் இயேசுவே. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தினார். அந்த ஆலயம் இயேசுவே. அதுதான் ஆண்டவர் சொல்றார், பிதாவாகிய தேவன் இந்த பூமியில வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆலயத்தை நான் வைத்து போகிறேன். அந்த ஆலயத்தில் பிதா வாசம் பண்ணுவார். இதுவரைக்கும் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த எல்லா சுவர்களையும் உடைத்தவராக முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னது தெரியுங்களா? எது தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய உறவு மனிதனுக்குள்ளே என்ன செய்தது? கலந்தது. அது கிறிஸ்து மூலமாக கலந்தது. தன் சரீரத்தை குறித்து சொன்னார். ஆகவேதான் அந்த தண்ணீர் முண்டு கொடுக்கிற அந்த ஸ்திரீரிடத்தில் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீங்க அந்த ஆலயத்தை, தேவாலயத்தை, சாலமோனினால் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்து அங்க நீங்க ஜெபம் பண்றீங்க. பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பிதா இருக்கிறார். கிறிஸ்து எங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் பிதா, எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இருக்கிறது போல கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னமானது, மகிமையானது இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுடைய மகிமை என்ன செய்ததுங்க? வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம்.
ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது தன்னை தெய்வமாகவோ, தன்னை வணங்கும்படியாகவோ, தன்னை நமஸ்கரிக்கும்படியாகவோ, தன்னை ஆராதிக்கும்படியாகவோ இயேசு எங்கேயும் சொல்லல. காரணம் என்ன? அவர் வந்த வேலை எது தெரியுங்களா? இந்த பூமியிலே பிதாவாக தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை ஏற்படுத்தி போனார். அதுதான் ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ மற்ற விஷயங்களை ஏன் இன்னும் நடக்கலை? மற்றதெல்லாம் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் பாடுகள் போய்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று நம் பாவத்தையோ, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று நம் சாபத்தையோ, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று நம் வியாதிகளையோ, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ அல்லது மரணத்தையோ அல்லது சாத்தானின் கிரியைகளை குறித்து கிறிஸ்து சொல்லல. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை கட்டி முடித்தேன். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிற ஆசரிப்பு கூடாரம் யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை திரும்பி வாசிங்களே. போதும். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசத்தில் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிந்தது. அது முடிந்து போன அந்த கூடாரத்தில் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்களே. யாத்திராகம் 40:34. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக கட்டப்பட்டு முடிந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள தேவனுடைய கர்த்தருடைய மகிமை என்ன செய்ததுங்க? நிரப்பிற்று. அந்த தேவாலயத்தை சாலமோன் கட்டின பொழுது கூட முந்தின மகிமையின் ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் சொன்னதற்கு காரணம் தெரியுங்களா? இந்த கட்டிடத்தின் வருகிற தேவனுடைய மகிமையை காட்டிலும் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவருடைய ஆலயத்தின் மகிமை மிகவும் மிகவும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து வாசம் பண்ண பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரமாக, ஆசரிப்பு கூடாரமாக கிறிஸ்து தன்னை வடிவமைத்து அல்லது அதை வேலை செய்து முடித்ததை தான் கிறிஸ்து சொன்னார். முடிந்தது. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் முடியல. கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கு தான் இனி வர வாழ்க்கையில், இனி வரப்போகிற வாழ்க்கையில் அதான் சொல்றார், நான் போகிறேன், நான் போன பின்பு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே வாசம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தின கிறிஸ்து நாம் பிதாவினிடத்திலே வாசம் பண்ணும்படியாக நமக்காக ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதை சொல்றார், நான் போன பின் நான் போய் என்ன செய்ய உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். எப்படி நான் இங்கே பிதாவாகிய தேவனுக்கு ஆயத்தம் பண்ணுகிறது போல நீங்கள் பிதாவினிடத்தில் சேருவதற்கு, நீங்கள் வாசம் பண்ணுவதற்காக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை எதற்கு விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை நான் எதற்காக நம்புகிறேன்? என் வியாதி நீங்கும் என்றா, என் பிரச்சனைகள் மாறும் என்றா, என் கண்ணீர்கள் மாறும் என்றா, என் வியாதிகள் நீங்கும் என்றா? எதற்காக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்? எதற்காக நான் கிறிஸ்துவை நம்புகிறேன்? யார் யாருக்குள்ளே நான் தெய்வமற்றவனாக வாழ்கிறேன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாக நான் வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனற்ற இருக்கிற என் வாழ்க்கை என்னை எப்படியாவது தேவனுக்குரியவனாக, தேவனுள்ளவனாக என்னை மாற்ற முடியுமா என்று ஏங்குகிற ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து ஆலயமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூடாரமாக இருக்கிறார். அதற்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய மகிமையை அவர்கள் ருசிப்பார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக. அதற்காக தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டு இன்னும் பாவம் நீங்களே. ஐயா, இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டுங்க? மரணம் உண்டு, பாவம் உண்டு, சாபம் உண்டு, எல்லாம் கண்ணீர் நமக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? இந்த சரீரத்தில் இருந்து கலைந்து கிறிஸ்துவை நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக, அந்த ஆலயத்திற்குள்ளாக அல்லது அந்த கூடாரத்திற்குள்ளாக நீங்கள் நானும் பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை காண்போம். அல்லேலூயா. ஆவேத சொல்ல, இந்த சரீரம், இந்த கூடாரமானது அழிந்து போகும், இந்த கூடாரமானது ஒழிந்து போகும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்திலே ஆபிரகாம் போன்ற அநேக தேவ மனிதர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கூடாரத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களிடத்திலெல்லாம் தேவன் வாசம் பண்ண எத்தனையோ முயற்சிகளை செய்தார். ஆகவேதான் கூடாரத்திலே ஆசரிப்பு கூடாரமாக திரை சீலை கீழே இருந்தார். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே கட்டிடத்தில் வாசம் பண்ண முடியாது. சொல்ற, ஐயா நான் கட்டிடத்தில் தான் வாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட, இல்ல ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை பெட்டி அங்க திரை சிலை இருக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது, நான் கட்டுவேன் என்று சொன்ன பொழுது சாலமன் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற தேவனுடைய சமூகம் வைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் பிதாவாக தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே தான் முழுமையாக தன்னை என்ன செய்தார்? அந்த மகிமை கிறிஸ்துவுக்குள்ளாக விளங்கிற்று என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாக தேவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பரிபூர்ணமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், கிறிஸ்து தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கிறிஸ்து இந்த உலகத்திலே தன் இந்த சரீரத்தில் வந்ததற்கு காரணம், பிதாவாக தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக தன் கூடாரத்தை மாற்றி, தன் வீட்டை மாற்றினார். மோசேயால் அது முடியல, ஆபிரகாமால் முடியல. என்றால் எல்லோரும் மனிதர்கள், கிறிஸ்துவும் மனிதர் தான். இந்த பூமியில் வந்து கிறிஸ்து மனிதனாக தான் இருந்தார், மனிதனாக தான் வாழ்ந்தார். அதுதான் கடவுளுடைய தன்மைகளை அவர் வெளிப்படுத்தலை, கடவுளுக்குரிய காரியங்களை அவர் சொல்லலை. நான் தான் கடவுள் என்று சொல்லலை. காரணம் என்ன? நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை ஏற்படுத்தும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அதை செய்து முடித்தவராக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்தவராக தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுக்க என்ன சொல்றார்? முடிந்தது. ஆகவே தாங்க கிறிஸ்து மரிக்கும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக கிழிக்கப்பட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே ஆலயம் என்று சொல்லப்படுகிற தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவுக்குள்ளாக போகும்படியாக பிதாவாக தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தை கிறிஸ்து நமக்கு செய்து கொடுத்து போனார். ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையிலே அன்றைக்கு மரித்து தன் சரீரத்தை பிதாவாக தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாற்றினது நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவை பிதாவாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவாக தேவனை நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்ம எருசலேமுக்கு தான் போயிருக்கணும், எருசலேமின் தேவாலயத்தில் தான் போய் நம்ம நின்றுக்கணும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் போறாங்களே மக்கா மதீனா என்று சொல்லி, அங்க போனாதாங்க அப்படின்றாங்க. காரணம் என்ன? அவள் கட்டிடத்துக்குள்ளே கடவுள் வாசம் பண்ணுகிறார் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கோயில்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, கடவுள் கட்டிடத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நினைக்கிறார்கள். இல்லை, கட்டிடமாக நாம் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தெய்வன் வாசம் பண்ணுகிறது இல்லை, கைவேலை இல்லாத கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்ப கிறிஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். இந்த உலகத்திற்கு கிறிஸ்து எத்தனை முக்கியம், இயேசு கிறிஸ்து எத்தனை முக்கியம் என்று கவனியுங்கள். கிறிஸ்துவை நான் பிரசங்கிப்பது, கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பது, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறதெல்லாம் எதற்காக? நான் தேவனற்றவனாக இருக்கிற என்னை தேவனுக்குரியவனாக மாற்றினது என் தேவன், என் இயேசு. மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக கிழிந்தது. ஏனென்ற எல்லோரும் அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லைனா லேவியன் மாத்திரம்தான் அதுக்குள்ளே போக முடியும், ஆசாரியன் மாத்திரம்தான் அதுக்குள்ளே போக முடியும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவதற்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அதற்குள்ளே போக முடியும். ஆனால் கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை தேவனுடைய கூடாரமாக, அவருடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி கிறிஸ்துவண்டை வருகிற ஒவ்வொருவருமே பிதாவாக தேவனை தரிசிக்க காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்ததை தான் வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், முடிந்தது என்று சொல்லி.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்களும் நானும் முடிந்தது என்ற வார்த்தை எதற்காக நீங்களும் நானும் எதற்காக அதை சொன்னார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வேற. அதற்காக ஆண்டவன் பாடிலே விட்டுருவார், பிரச்சனையிலே விட்டுருவார். இல்லை, நம்மை நடத்துவார். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சேருவது தான். அதற்கு ஒரு பாலமாக, அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க போர்ட்டல். அந்த போர்ட்டல் ஆண்டவர் ஓப்பன் பண்ணிட்டார். கிறிஸ்து சிலுவையில் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி முடித்தது தான் முடிந்தது என்றார். பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் உள்ள கனெக்ஷனை இயேசு கிறிஸ்து ஓப்பன் பண்ணினது தான் முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இருக்கிற, அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு ஆண்டவர் என்ன செய்வது, தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து போனார் என்று பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தமாக நீங்கள் நானும் தேவன் என்று சேருகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் பிதாவாகிய தேவன் என்று சேருகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து வேதங்களை நீங்கள் சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் வாசி பார்ப்பீங்கன்னா தெரியும். பிதாவாகிய தேவனுடைய சேருகிற அந்த பாக்கியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சிலுவையிலே பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி அவர் கட்டிடத்திலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அந்த கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. உடன்படிக்கை பெட்டிக்கொள்ள பிதாவாகிய தேவனுடைய சமூகம் இல்லை, மகிமை அல்ல. அல்லது அந்த கூடாரத்தின் மேலே மகிமை இல்லை. பிதாவாகிய தேவனுடைய மகிமை, பிதாவாகிய தேவனுடைய சமூகம், பிதாவாகிய தேவனுடைய சகலமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இந்த பூமியில வந்து மாம்சத்துக்குரியவராக, நமக்குரியவராக இந்த பூமியில வாழ்ந்து போனார். இது நிமித்தமாக பிதாவாகிய தேவனுடைய சேருவதற்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி.